வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது அல்லது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் இப்போ நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்புகளில் நமக்கு குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னா நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றினா எலும்புகள் பலவீனமாக ரொம்பவே வீக்காக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்மளுடைய உடல் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்கான வடிவத்தை வழங்குது. ஸோ எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் ஆறுவதற்கு ரொம்ப நமக்கு லேட் ஆகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்மளுடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும். எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு, பலமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளை நீங்கள் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களும் எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களும் எலும்புக்கு அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை நிற காய்கறிகள்லையும் மற்றும் கீரைகள்லையும் அதிக அளவில் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை நிற காய்கறிகள், கீரைகளில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செஞ்சு உங்களுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்வது அல்லது தினமும் நீங்கள் தொடர்ந்து பச்சை நிற காய்கறிகளை உட்கொள்வது எலும்பு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி இதனால் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் நமக்கு ஞாபகமாக வரும். ஸோ கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து. உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டால் எலும்புகள் அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் பலவீனமாக்கி அதை எளிதில் உடைச்சிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க கொடுப்பாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என உடலுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்களிலிருந்து நம்ம பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலம் தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியத்தை பார்த்தீங்கன்னா பெறலாம். ஸோ கால்சியம் சத்தை நீங்கள் பெறும்பொழுது எலும்பு அடர்த்தி, எலும்பு உருக்கி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற பலவிதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக ஆய்வுகளில் கூறப்படுகிறது. நீங்கள் எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி என்ற சத்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த விட்டமின் டி சத்தை நீங்கள் கடல் உணவுகளில் அதிகமாக பெறலாம். உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் ஆகியவை நிறைந்திருக்கின்றன. இந்த சத்துக்கள் எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகும் போது கூட உங்களுடைய எலும்புகளில் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சைவ உணவு சாப்பிட போகலாங்க இருந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலம் பெறலாம். விட்டமின் டி சத்து நமக்கு ஏன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா கால்சியம் சத்து உறிஞ்சி நமக்கு எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த விட்டமின் டி சத்து தான். ஸோ அதுக்காக மினரல்ஸ்கள் நிறைந்திருக்கக்கூடிய கடல் உணவுகளான சீ ஃபுட்ஸ் அப்புறம் மீன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. அப்போ மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள் போன்றவற்றில் அதிகமாக இருக்கு. எலும்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதால எலும்புகளும் பலம் பெறும். இப்போ நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸை சுழற்சி அடிப்படையில் மாற்றி ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டே இருக்கலாம். உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். அப்போ இந்த விட்டமின் சி என்ற உயிர் சத்தை பெறுவதற்கு
நம்ம பெறுவதன் மூலமாக நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகிறதுக்கு இந்த கோலோஜன் தான் அவசியம். ஸோ இப்படிப்பட்ட கோலோஜனை பெறுவதற்கு நீங்கள் விட்டமின் சி என்னும் உயிர் சத்தை எடுத்துக்கணும். அப்போ அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். இந்த ஆரஞ்சு பழம் நீங்கள் சாப்பிடுவது கோலோஜன் உற்பத்தியை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். இதனால நீங்கள் எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே பலமாக இருக்கும். எலும்பு சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரவே வராது. இப்போ நீங்கள் சாதாரணமாக கீழே விழுந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அடிப்படுவதற்கு தாமதமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நம்ம உடனே கீழே விழுந்த உடனே நமக்கு எலும்புகள் முறிவு ஏற்படுது, காயங்கள் ஏற்பட்டு ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கு அப்படின்னாலே நமக்கு அது எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வச்சிருக்கு, நமக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இல்லாமல் எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி, மூட்டு வலி சார்ந்த எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுக்க நீங்கள் தொடர்ந்து இந்த உணவுகளை உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கோங்க. கீரைகள், பச்சை இலை காய்கறிகள்லாம் இருக்குது அப்படின்னா பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். ஸோ எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.